போயிட்டு இருக்க திரைக்கடல அப்படியே கடப்பன்னு ஓடி போய் அடுத்த ஒரு ஆடியோ லான்ச்சை பார்க்க போறோம். எந்த ஆடியோ லான்ச் அப்படின்னா வீர சிவாஜி அப்படின்ற திரைப்படம். சிவாஜி படமா அப்படின்னா சிவாஜி படம் இல்ல, சிவாஜியோடைய பேரை நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம். விக்ரம் பிரபு ஐயையோ ஆனந்தமே அப்படின்னு யானைக்கு முன்னாடி ஓடி வருவார்ல, அவர் தான் அந்த படத்துல இமானுடைய இசையில நடிச்சாரு. அதுக்கப்புறமா பெரும்பாலான படங்கள்ல இமான் இசை வச்சாதான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு அவருடைய திரை பயணம். அப்படி இருக்கும்போது வீர சிவாஜி திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் இமானோட தான் இசை பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலரும் இந்த மேடையில் பேசினாங்க. அதுவும் ரோபோ சங்கர் ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை கைப்பற்றதுக்கு 35 நாள் ஆச்சுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. ஆடியோ லான்ச்ல யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத வாங்க பாருங்க. விக்ரம் பிரபு சார் கூட நடித்தது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும். எப்பவுமே நடிகர் தலகம் வீட்டிலேருந்து இப்போ பிரபு சாரோ இல்லை சிவாஜி அப்பாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிரபு சார், இப்போ விக்ரம் பிரபு அவங்க நடித்தாலுமே அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள் எப்படியும் அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. எப்படியும் அங்கேருந்து சோறு வந்துடும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் நடித்தோம். எனக்கும் ஒரு ஆவல், எத்தனையோ கலைஞர்கள் வந்து அன்னை இல்லத்துலேருந்து வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்களே, நமக்கு அதில் ஒரு பருக்கு கிடச்சிடாதா அப்படின்ட்டு முதல் நாளே பிட்டை போட்டேன். பூஜை அன்னைக்கே, சார் எப்போ நம்ம ஷூட்டிங் நமக்கு என்ன மாதிரி ஃப்ரை ஐட்டம்லாம் வரும், ப்ரான் ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக செய்வாங்க வீட்டில் அம்மா அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டு, அதே மாதிரி ஷூட்டிங்க்கும் வந்துடும். நானும் யோகி பாபும் எங்களுக்கு ஷார்ட்டை விட எப்போ அந்த சாப்பாடை கைப்பற்றுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருப்போம். அதை ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் கைப்பற்றிட்டு போயிடுவார். எங்கெங்க வச்சிங்கன்னா இல்லைங்க டைரக்டர் முடிச்சிட்டாருங்கன்னு. அப்புறம் திரும்ப ஒரு வழியாக பார்த்தா அங்கிட்டு கேமராமேன் ஒரு பக்கம் கொஞ்சம் ஏர்லியாக போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்படி டெய்லி வெறும் சட்டியவா நாங்கள் பார்த்துட்டு போவோம். வகுறு எரியும் எங்களுக்கு. எனக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் லேட்டாக இருந்தால் வச்சிருக்க வேண்டியதாங்க ஒரு டப்பா ஓரமான, இல்லைங்க அவங்க சாப்பிட்டாங்க. இப்படி இப்போ நாங்களும் வெறுத்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் நைட்டை போயிட்டு ரெயினில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வீட்டில் இருந்து மீன் குழம்பு, ப்ரான் பெப்பர், சிக்கன் பெப்பர் ஃப்ரை, சுறா புட்டு எல்லாமே வந்துருச்சு. நைட்டு 5 விடிய காலம் 6 மணி வரையும் ஷூட்டிங் போது அடிச்சு ஊற்றுது மழை. அப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம். சரி 2 மணிக்கு சாப்பிட்டோம்னா தூங்கிடுவோம், 5 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே ஃபுல் கட் போனோம்னா சாயங்காலம் 6 மணி வரையும் தூங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்களுக்கு 2 மணிக்கு ஷார்ட்டை முடிச்சுட்டு திரும்ப ஹீரோவுக்கு போயிட்டாரு. நாங்களுக்கு அசந்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் பேக்கப்பாக எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாப்பாடு அங்கன்னு கேட்டால் முடிஞ்சு. இனி நமக்கு சாப்பாடு கிடைக்காது போலையே பிரபு சார் வீட்டில் இருந்துன்னு. கடைசி சாங் முடிஞ்ச அன்னைக்கு இத்தனை நாள் எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருந்து கொண்டாந்து 6 அமரை சாப்பிட்டு நான் வீட்டுக்கும் பக்கெட்டாக எடுத்துகிட்டு போனேன். அந்த அன்றைக்கி செட்டுக்கு வந்த எல்லா கேரையும் எடுத்துகிட்டு போனேன். அதில் மிஸ் பண்ண ஒரே ஆள் யோகி பாபு தான் அந்த சாப்பாடை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு விக்ரம் பிரபு சாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் தாயாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே காரணமாக அந்த ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ்க்கும் சவுண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது எந்த பாடலாக இருந்தாலும், அது முக்கியமாக நிறைய லைவ் நம்மளுடைய மண் சார்ந்த விஷயங்கள், இசைக்கருவிகள் அதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு டிஜிட்டல் சவுண்டு மூலிமா வந்து போயிட்டுருக்கும்போது நம்ம நம்மளுக்கு இருக்கிற நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களை வந்து அதை வந்து நவீனப்படுத்தி கொடுக்கணுன்றதுல ரொம்ப முனைப்புடன் இருக்கிறேன். ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கதாநாயகன் என்னோட பிரதர் இமான். 5 படம். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், இமான்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்குது, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்க போது நான் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். சரி நீங்கள் தான் பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா ஃபோனே பண்ண மாட்டார். ரொம்ப கஷ்டம் அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்குறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.